ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் ஸ்பிளிட்டன்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது எதனால் வருது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், அது அதிகமாக ஆகாமல் எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இது நம்ம எல்லாரையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இப்போது நம்மளோட எண்ட் ஆஃப் தி ஹேரில் ஸ்பிளிட்டன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்து ரெண்டாக வந்து பிரிஞ்சிடும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட முடியோட நுனியில் வந்துட்டு நம்ம முடி வந்து ரெண்டாக அப்படியே கட் ஆகி பிரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அகெயின் சரி பண்ண முடியாது. அது மேலே தான் போகுமே தவிர நம்மளால் சரி பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும்தான் கீழே வந்து பிரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து நம்மளோட முடியோட பாதி, அதாவது ஒரு ஹாஃப் வரைக்குமே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். சில பேருக்கு வந்து மீடியம் லெவலில் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வந்திருக்கும், அதாவது ஒரு பார்ட்டில் வந்து அதிகமாக ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சு, முடி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, வெடிச்சு இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து லைட்டாக சிஸ்டர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்காக முக்கால்வாசி முடியையுமே வந்து கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. லைட்டாக அந்த நுனி பகுதியில் தான் மெயினாக வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அதுக்கு மேலேயே பேக் போடுறது சரி பண்ணுறதுன்னு என்ன பண்ணாலுமே பிரிஞ்சதை வந்துட்டு ஒட்ட வைக்கவே முடியாது. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படிலாம் அகெயின் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னே எண்ட் ஆஃப் தி ஹேரில் ஆயில் வந்து எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்பிளிட்டன் வரத்துக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா சத்து இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தால் அதனால் கூட ஸ்பிளிட்டன்ஸ் வரலாம். சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஹேர் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே வரலாம். வெயிலில் வெளியே போகிறதுனால கூட வந்து வரலாம். ஸோ வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே ஹோல் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறோமோ இல்லையோ, அதாவது மெயினாக ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னே ஆயில் வந்து எண்ட் ஆஃப் தி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். அதாவது நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் கண்டினியூஸாக வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளோட எண்ட் ஆஃப் தி ஹேரை வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுக்கவே கூடாது. எப்போதுமே ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து விளக்கெண்ணெய். ஸோ அதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்மியான குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் சில பேருக்கு வந்து அதை ஒத்துக்காது. ஸோ இது இல்லாமல் வாரம் வந்து பேக் போட்டு கூட நம்ம சரி பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் வச்சு நம்ம பேக் போடலாம். அப்படி இல்லைனா எக்கோட ஒயிட் வச்சு கூட பேக் போடலாம். ஸோ இதெல்லாம் விட நம்ம டெய்லி வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னே ஆயில் அப்ளை பண்ணாலே போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரியாயிடும். சில பேர் வந்து நினைக்கலாம் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து கீழே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகுமா அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதுமே வந்துட்டு நம்மளோட ஹேர் வந்து கட் பண்ணி விட்டாலுமே அதுலேருந்து வந்து வளராது. நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து மட்டும்தான் ஹேர் வந்து க்ரோ ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். எனக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும்போது நான் ஹேரை வந்து எப்படி வந்து கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சமான ஒரு இடத்துக்கு வந்து போய்க்கோங்க. வெயில் வந்து படுற மாதிரி. பிகாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியாது. வெயில் வந்து படும்போது கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஹேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வெளிச்சமான ஒரு பிளேஸில் வந்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணலாம். அது ஈஸியான மெத்தடாக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹேராக எடுத்து ட்விஸ்ட் பண்ணாமல் நம்மளோட 2 ஃபிங்கருக்கும் சைடில் வச்சு மேலே தூக்கி பார்த்தா அப்படியே ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற முடியெல்லாம் அப்படியே மேலே வந்து நீட்டிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கலாம். அவசரமாக கட் பண்ணி முடித்தா போதுன்ட்டு ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாத ஹேரையும் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ பொறுமையாக டைம் எடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டால் சரியாயிடும். ஃபைனல் டிப் வந்து பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். நீங்களுமே அதையே சொல்ல போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம என்ன தான் வந்துட்டு ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், என்ன தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலுமே இன்டேக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ நம்ம வந்து என்ன சத்தான சாப்பாடெலாம் சாப்பிட்றோமோ ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து ஹேராக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும் நமக்கு வந்து விசிபிளாக காட்டும். ஸோ அதனால் வந்துட்டு கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஜூஸ்லாம் அதிகமாக குடிங்க. ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டியாக வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ஸ்கின் கேருக்கு போடுற பேக்காக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.